ஒரு காலத்தில் பசுமை நிறைந்த லூமினா என்ற ராஜ்யம் இருந்தது. அந்த நாட்டின் அரசகுமாரி பெயர் எலீனா. எலீனா மற்ற அரசகுமாரிகளைப் போல அரண்மனையில் அமர்ந்து கனவு காண்பவள் அல்ல. அவள் தினமும் தன் நாட்டை சுற்றி மக்களின் பிரச்சனைகளை நேரில் பார்ப்பாள். ஒரு நாள் லூமினா நாட்டின் நதிகள் வற்றத் தொடங்கின. மரங்கள் உலர்ந்தன. மக்கள் பயந்தனர். அரசவையில் பெரியவர்கள், இது விதியின் கோபம் என்று சொன்னார்கள். ஆனால் எலீனா அதை ஏற்கவில்லை. பிரச்சனைக்கு காரணம் தெரிந்தால் தீர்வும் கிடைக்கும் என்று அவள் முடிவு செய்தாள். எலீனா தனியாக காடு நோக்கி பயணம் செய்தாள். அங்கே ஒரு முதிய பெண்ணை சந்தித்தாள். இந்த நாட்டின் நீர் மறைவதற்கு காரணம் மனிதர்களின் அலட்சியம் என்று அந்த பெண் சொன்னாள். மந்திரம் வேண்டாம், பொறுப்புணர்ச்சி வேண்டும் என்று அவள் கூறினாள். எலீனா உடனே திரும்பி வந்து மக்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்தாள். குழந்தைகளுக்கு மரம் நடக் கற்றுக் கொடுத்தாள். பெரியவர்களிடம் நதிகளை குப்பையாக்காதே என்று கண்டிப்பாக சொன்னாள். அவள் சொன்னது அரச கட்டளை அல்ல, ஒரு பொறுப்பான மனிதரின் வார்த்தை. நாட்கள் சென்றன. மழை மீண்டும் பெய்தது. நதிகள் நிரம்பின. லூமினா மீண்டும் பசுமை பெற்றது. அன்று அரசவையில் அனைவரும் எலீனாவுக்கு தங்க கிரீடம் சூட்ட விரும்பினர். ஆனால் எலீனா சிரித்தாள். ஒரு அரசகுமாரி கிரீடம் அணிவதால் பெரியவளாக மாட்டாள். சரியான நேரத்தில் சரியான செயல் செய்வதே உண்மையான ராஜமரியாதை என்றாள். அன்று முதல் லூமினா நாட்டில் அரசகுமாரிகள் கனவுகளால் அல்ல, செயல்களால் அறியப்பட்டனர். பாடம்: உண்மையான அழகு துணிச்சலும் பொறுப்பும் சேர்ந்தால்தான் உருவாகும்.